ஹலோ காய்ஸ், சோயா சங்க்ஸ் கட்லெட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்துடலாமா? சோயா கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வாட்டரில் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நம்மளுக்கு தேவையான ஆனியன்ஸை சாப் பண்ணி வச்சுக்கோம். தென் நம்ம பாயில் பண்ண அந்த சோயாவை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம கிரைண்ட் பண்ண சோயா அண்ட் சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறது கடலை மாவு கொஞ்சம் அண்ட் கார்ன்ஃப்ளவர். After that, garam masala and chili powder. For additional, you can guys add a chili also. Small pieces chop பண்ணி அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் போடலை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இட். அண்ட் உங்களுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தென் வீட்டில் கொஞ்சம் ப்ரெட் இருந்துச்சு, ஸோ அதையும் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். தென் நமக்கு தேவையான சைஸில் நீங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும்ல, அதை எடுத்து இந்த ப்ரெட் இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம்.